வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மோடிஜி கடலுக்குள்ளெல்லாம் டைவ் அடிச்சிருக்காருங்க. ஊருக்குள்ளெல்லாம் அடித்த கூத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ கடலையும் விட்டு வைக்கல, கடலுக்குள்ளேயும் போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? துவாரகாவுக்கு போயிருக்காரு. அந்த துவாரகா மேட்ரு என்ன, எக்ஸட்ரா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. मैंने वो पल बिताए जो जीवन भर मेरे साथ रहने वाले। मैंने गहरे समुद्र के भीतर जाकर प्राचीन द्वारिका जी के दर्शन किए। आज जब मैं गहरे समुद्र के भीतर द्वारिका जी के दर्शन कर रहा था, मैं पुरातन वही भव्यता, वही दिव्यता। இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஒரு போட்டில் போகிறாரு. அப்படியே ஜிகின்னு ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு கையில் நிறைய மயில் கொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு, மயில் இறகுகளை எடுத்துக்கொண்டு அப்படியே போய் ஜாலியாக கடலுக்குள்ளெல்லாம் போய், பொதுவாக வயசானவங்கள கையை பிடிச்சி நடத்தி கூப்பிட்டு போவாங்க. இவரை கடலில் கையை பிடிச்சி நடத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க. உடனே இந்த கோடி மீடியா ஃபுல்லாக இவர் பார்த்தீங்களா மோடிஜி அப்படியே கடலுக்குள்ளே ஆழ்கடலில் நடுக்கடலில் உள்ளே இறங்கி துவாரகாபுரியே போய் பார்த்துட்டு வந்துட்டார் அப்படி இப்படின்லாம் கூவிட்டு இருக்காங்க. முதல்ல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்படி உள்ள கடல் நடுக்கடலுக்குள்ளாம் உள்ளே போகணும்னா முதல்ல இப்படி இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பத்தாது, சரியா? அது ஸ்கூபா டைவிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ்ஸை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ட்ரெஸ் வேணும். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, வாட்டரோட ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ஆழம் ஜாஸ்தியாக அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும். நம்ம ஜேம்ஸ் கேமரூன் இருக்கார் பார்த்தீங்களா, ஜேம்ஸ் கேமரூன் இப்படி தான் அவர் ஒரு வேலை பண்ணார். எப்போது இந்த நம்ம இது எடுத்தார், அவதார் கடலுக்கு அடியில் எடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு பாருங்கள், செகண்ட் பார்ட்டு. அதுக்காக அவர் என்ன பண்ணார், உலகத்திலேயே மிகவும் ஆழமான ஒரு கடல் பகுதி இருக்குது, அது பேர் மரியானா ட்ரென்ச் அப்படின்னு பேர். அந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே அவர் இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி, இரும்பில் அதில் முன்னாடி கண்ணாடியும் இருக்கணும், வெளியே பார்க்க முடியணும், அதில் லைட்டிங் வேணும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டாயிடும். அந்த இருட்டு ஆழம் ஜாஸ்தியாக பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாகிடும். சாதாரண லைட்டெல்லாம் வச்சாலாம் அங்கே ஒன்றுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும். ஸோ என்ன தெரியாதுன்னா, அந்த லைட் பக்கத்தில் ஒரு 2 அடி தூரத்துக்கு தான் தெரியும், அதை தாண்டிலாம் தெரியாது. என்ன சார் லைட் அடித்தா தெரிய போகுதுன்னு கேட்பீங்க நீங்கள். இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் எங்கேயாவது டார்ச் அடிச்சுட்டு போய் பார்த்துருக்கீங்களா? அந்த டார்ச் அடிச்சிங்கன்னா கால் பக்கத்தில் காட்டும், இல்லை கொஞ்சம் ஒரு 5 அடி தூரத்துக்கு காட்டும். அப்படியே நேராக அடிச்சு பாருங்கள், தூரத்தில் இருக்க பொருள் மேலே காட்டுமா? காட்டாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லான லைட் இருந்தால் மட்டும்தான் நடுக்கடல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோலாம் எடுக்க முடியும். இங்கே இன்னும் நல்ல பகல் மாதிரி பளிச்சுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குன்னா, கடல்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் உள்ளே போய் அங்கே உள்ளே போயிட்டு முங்கி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெளிச்சம் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. இன்னொன்று பாருங்கள், அவர் கையில் க்ளவுஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்குன்னு அந்த ஃபின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க.
அந்த காலில் அந்த துடுப்பு மாதிரியே ஒரு ஷூ போட்டிருப்பாங்க. இவ்வளவும் இருந்து தலைக்கெல்லாம் கவசம் போடணும், அந்த டைட்டான. ஏன்னா அந்த ப்ரெஷரை வந்து உடம்பு தாங்கணும், நம்ம உடம்பு தாங்காது அந்த ப்ரெஷரை. அதே தான் பார்த்திங்கன்னா வானத்துக்கு போகும்போது ஸ்பேஸ் சூட் போட்டு போகிறாங்க. எதனால்? உடம்புக்கு உள்ளே இருக்கிற லிக்விடோட ப்ரெஷரில் ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சிட்டு வெளியே வந்துடக்கூடாது. புரியுதா? இப்படிலாம் போனாங்கன்னா என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க ரத்த நாளங்கள்லாம் நசுங்கிடும். வெறும் சாதாரண ட்ரெஸ்லலாம் உள்ளே போனால், சாதாரண ட்ரெஸ்ஸோட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் போயிட்டு வரலாம். இது ரொம்ப அடி ஆழத்துக்கெல்லாம் போகணும்னா அப்படிலாம் போக முடியாது. இது வந்து மோடிஜி நடத்திய ஒரு பெரிய ஸ்டண்ட்டு காட்சி தான். முதல்ல அயோத்தியில் ஒரு ஸ்டண்ட் பண்ணார். அந்த ஸ்டண்ட் முடிஞ்ச உடனே இப்போ அடுத்தால இங்கே வந்துட்டார். அதாவது ஏதோ ஒரு படத்தில், என்ன படம் ஞாபகம் இல்லை, நல்லதோ கெட்டதோ எல்லார் பார்வையும் நம்ம மேலே தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் காமெடியாக வரும். இன்னொரு படத்தில் எஜமான் நினைக்கிறேன், நெப்போலியன் ஒரு வசனம் பேசுவாப்புல, சாவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்பார். அது மாதிரி மோடிஜி மாதிரி ஒரு நார்சிஸ்ட், அதை தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நார்சிசம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு சைக்காலஜிக்கல் வியாதி அது. சரியா? அந்த சைக்கோத்தனமாக அந்த நார்சிசம் வந்து அவருக்கு எந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா, டெய்லி நம்மளை பற்றி ஏதோ ஒன்று டிவிலையும் பேப்பர்லேயும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சிகிட்ருக்கார். ஆரம்பத்துலேயே அந்த வேலையெல்லாம் செய்வார். இப்போ என்ன ஆகி போச்சு, கல் குடித்த குரங்குக்கு தேடு கொட்டின கதையாகி போச்சு. ஏற்கனவே குரங்கு வந்து அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி கூத்தடிச்சிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து அந்த குரங்கு கல் வேற குடிச்சிருந்தா எப்படி இருக்காகும்? அந்த கல் குடித்த குரங்கே வருது, தேள் வந்து கொட்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? குரங்கு சேட்டை ப்ளஸ் அந்த கல்லோட சேட்டை ப்ளஸ் அந்த விஷத்தோட வேகம் எல்லாம் சேர்ந்து கண்ணாபின்னான்னு ஆடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் வந்து இப்போ எலெக்ஷனும் வந்துருச்சு. ஏற்கனவே அவர் நார்சிஸ்ட் தான். டெய்லி ஒன்றுமே இல்லைனாலும் போய் மயிலுக்கு தானியம் போட்டேன் அது இதுன்னு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் வேறு அனௌன்ஸ் ஆக போகுது. அப்போ இன்னும் அவரோட அந்த நார்சிசத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டார். போனதோட விளைவு தான் இந்த துவாரகா. சரி, துவாரகா போனார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அங்கே கிருஷ்ணர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது, போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். சார், முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, ராமரும் கிருஷ்ணரும் புராணம் கூட கிடையாது. புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட சரி, ஒரு புராணத்தில் யாரோ சொல்லி வச்சுருக்காங்கப்பா, அது மத நம்பிக்கை, விட்டு தொலை அப்படின்ட்டு போயிடலாம். இது ரெண்டு கதை புஸ்தகம். மகாபாரதமும் சரி, ராமாயணமும் சரி, கதை புஸ்தகங்க. கதை புஸ்தகத்தில் வர்ற கேரக்டர்லாம் இங்கே வாழ்ந்துச்சு அங்கே வாழ்ந்துச்சின்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு ஏற்கனவே ஒரு மசூதியை இடித்து முடிச்சாச்சு. அடுத்தால இன்னொரு மசூதிக்கு அடியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மூணாவதாக என்ன பண்ணிட்டாங்க, கடலுக்குள்ளே போயிட்டாங்க. கடலுக்குள்ளே போய் மயில் இறகெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணார். யாருக்கு பூஜை பண்ணார் அதுவும் தெரியல. இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது சிதிலம் அடைந்த சிலைகளெல்லாம் யாரும் வணங்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம குதுப்பினார் இருக்குல்ல, குதுப்பினார் பக்கத்துலேயே உள்ளே அந்த கேம்பஸ் உள்ளேயே ஒரு கோயில் இருக்குது. இல்லைன்னுலாம் சொல்லலை. அது வந்து குதுப்பினார் வந்து குத்புதீன் ஐபக் கட்டியது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு உள்ளே வந்து ஒரு இந்து கோயில் முன்னாடி இருந்தது. அதை நம்ம மறுக்கவே இல்லை. இப்போ வந்து அயோத்தியில் இவனுக்கு சொன்னான்னா அது கதை விடுறான்னு அர்த்தம். உண்மையிலே இவர்களுக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருந்தால் குதுப்பினார் கேம்பஸ்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை புதுப்பிக்கலாம்ல. ஏன் புதுப்பிக்கிறது இல்லைன்னா, அந்த கோயிலில் என்ன இருந்ததுன்னே இவங்களுக்கு தெரியாது. சரியா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வேலூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலூர் கோட்டைக்குள்ளேயே ஜலகண்டீஸ்வரர் கோயில்னு. அந்த கோயிலில் வந்து அது கோயிலாக மறுபடியும் உருவாக்கம் செய்யப்படுவதற்கு முன்னாடியும் நான் போயிருக்கேன் சின்ன பிள்ளையில். அப்போ வந்து பூஜையெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதன் பிறகு அது கோயிலாக புனர் நிர்மாணம்னு ஒன்று சொல்லுவாங்களே, சம்ரோக்ஷணம், அதெல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி மறுபடியும் அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலை ஐயர்கள்லாம் போய் அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணி தான் அந்த இடத்துல இது பண்ணாங்க. இப்போ இவர் வந்து துவாரகையில் போய் பூஜை பண்ணியிருக்காருன்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் அங்கே கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தானே அது கோயிலாகும். அயோத்தியில் கோயிலே கூட கும்பாபிஷேகமே பண்ணாங்களான்னு தெரில. நேராக மோடிஜி மட்டும்தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். ஒருவேளை மோடிஜி வந்து பூஜை பண்ணதுனால அந்த கோயில் தீட்டாயிடுச்சு, அதனால் அவர் போனதுக்கப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கிறாங்களான்னு என்னன்னு தெரியாது. இப்போ துவாரகையில் அதாவது சிதிலமடைந்த கோயில்களை வந்து கோயில்களாக இவங்க கணக்கில் எடுக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மதுரையிலே எடுத்துக்கோங்க. மதுரையில் இப்போ இருக்கக்கூடிய லிங்கம் வந்து ஒரிஜினல் லிங்கம் கிடையாது. அந்த மதுரை கோயிலோட பிரகாரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பழைய லிங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லிங்கம் ஏன் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்கம் வந்து மாலிக் கஃபூர் படையெடுப்பின் போது எங்கே அந்த சிலையை ஏதாவது பண்ணுவானோன்னு சொல்லிட்டு இவங்களே அந்த சிலையை தூக்கிட்டு போய் தெப்பக்குளத்தில் போட்டாங்க.
சரியா? தெப்பக்குளத்தில் போட்டு அதை திருப்பி அந்த படையெடுப்புகள் முடிஞ்சு ஒரு 40 ஆண்டுகள் அந்த இஸ்லாமிய மதுரை சுல்தான்கள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, அந்த திருமலை நாயக்கர் காலத்தில் அந்த சிலையை மறுபடியும் வெளியே எடுத்து பார்க்குறாங்க. லேசாக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த சிலையை வைக்க முடியாதுன்னு சிலை வெளியே வச்சுட்டு புது சிலை கொண்டாந்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த புது சிலை தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது. நீங்கள் இதில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம மகாபலிபுரத்தில் எத்தனையோ கோயில்கள் அப்படியே கோயிலாகவே இருக்கும், உள்ள சிலையெல்லாம் இருக்கும், யாரும் அங்கே பூஜை பண்ண மாட்டாங்க, சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க. ஏன்? உடைந்த சிலைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு வந்து இந்து மதமும் தேவையில்லை, அந்த ஆகமமும் தேவையில்லை. அந்த ஆகம முறைப்படி தான் அர்ச்சகரை நியமிக்கணும், புடலங்கா புண்ணாக்குன்னு எல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் அதை பற்றி மோடியெல்லாம் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஆக மொத்தத்தில் பாஜகவை பொறுத்தவரை என்ன வேணும்? சாமின்ற பேரில் ஏதாவது கலவரத்தை உருவாக்கணும். மக்களை வந்து பரன்னு எப்பவும் ஏதோ ஒரு இந்த மதம் சார்ந்த சிந்தனையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா அவன் வந்து ஏன் கேஸ் விலை ஏறிச்சின்னு கேட்க மாட்டான், அவன் ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சின்னு கேட்க மாட்டான், மற்றதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். அப்போ அவனுக்கு இந்த மோடி அரசாங்கம் தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளில் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு? கேர்ஃபுல்லாக இரு, முஸ்லீமால உனக்கு ஆபத்து, கேர்ஃபுல்லாக இரு, முஸ்லீமால உனக்கு ஆபத்து, கேர்ஃபுல்லாக இரு, முஸ்லீமால உனக்கு ஆபத்து. சார் வேலையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சார், வேலையே இல்லை சார், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்ப்பா, முஸ்லீம் வந்து ஒன்று தாக்க போகிறான். இப்படியே தான் 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு வா நம்ம வந்து அயோத்தி கோயிலை காப்பாற்றுவோம், வா நம்ம வந்து கோமாதாவை காப்பாற்றுவோம். யூபியில் மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது, ஆனால் பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? மொத்த இந்தியாவிலேயே பீஃப் ப்ரொடக்ஷன்லேயும் பீஃப் எக்ஸ்போர்ட்லேயும் நம்பர் 1 ஸ்டேட்டு உத்தரப்பிரதேஷ். அப்போ இவனுக்கு யாரை ஏமாத்துறாங்க? அப்போ நமக்கு நல்ல ஒன்று என்ன தெரியுது, இவர்களுக்கு பசுவின் மீதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்துக்கள் மீதெல்லாம் பாசம் கிடையாது, கோயிலை காப்பாற்றணுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, ராமர்லாம் முக்கியம் இல்லை, கிருஷ்ணர்லாம் முக்கியம் இல்லை. இவர்களுக்கு முக்கியமே என்னென்னா மக்களை வந்து அந்த பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கணும். உங்கள் மதத்துக்கு ஆபத்து வருது, நம்ம அந்த ஆபத்தையிலேருந்து உங்களை காப்பாற்றணும்னா பிஜேபி தான் முடியும்னு இந்த ஒரே ஒரு கதையை 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதன் ஒரு வெளிப்பாடு தான் நாம் இன்னைக்கு பார்த்த நம்ம மோடிஜி கடலுக்குள்ளே குதிச்சது. நம்ம உமாபதி தான் அதை கிண்டலாக சொல்லியிருந்தார். கடவுளை பார்க்க கடவுளே நேரில் போனார்னு நம்ம உமாபதி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்படி ஆக்கிட்டாங்க, நம்ம மக்களை பூரா கிறுக்கன் ஆக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம வட இந்தியாவில் எடுபடுதான்னு இப்போ தெரியல. ஏன்னா வட இந்தியாலையும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாற்றங்கள் நல்ல வகையாக அமைந்து இந்த 2024 தேர்தலில் மோடிஜி மொத்தமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். மோடிஜி மட்டும் இல்லைங்க, பிஜேபியை மொத்தமாக அனுப்பினா தான் நிம்மதி. சரியா? அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.